தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ்க்கெலாம் எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, அதேமாதிரி பிக் மேக்ரவுண்டில் அடினா மேக்ரவுண்டில் எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு தான் ஆன்சர் பண்ணுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இந்த கமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ சப்ஸ்கிரைபர் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ப்ரோ நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், ஆனால் தமிழ் மீடியம்னு போட்டாங்க, அது இப்போ சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகலை ப்ரோ, கேஸ்ட் கேட்குது ப்ரோ, அதில் வந்து இருக்க நம்பரை போட்டாலும் எனக்கு என்ன ஆகுது, மறுபடியும் வந்து எங்கேயே அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்கும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ நமக்கு 10th பதிவு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா 10th 12th வந்து பதிவு பண்ணி கொடுத்துருப்பாங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டு. அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அவங்க என்ன படித்தாங்க, எந்த காலேஜில் படித்தாங்க, அவங்களோட அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுவுமே அவங்க ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன இதுங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக எடுத்துக்கும், அஃபிஷியலாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து இது பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும், அதை நம்பரை கொண்டு நம்ம டைப் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா உங்கள் நியரஸ்ட் இருக்க இ-சேவை மையம், அப்படி இல்லைனா உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸ், இதில் எதையாவது ஒன்றில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாதிரி என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணேன், இதில் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு அத்தாரிஸ்ட் இ-சேவை மையத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்டே நீங்கள் சொல்லலாம், இது மாதிரி நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், நீங்கள் தமிழ் மீடியம்னு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதில் எந்த விஷயமே கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இ-சேவை மையத்துக்கு போயிட்டு ஒரு 100 ரூபா நீங்கள் பே பண்ணி என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில இ-சேவை மையத்தில் ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை ஒரு சில இதில் பேமெண்ட் வாங்கலாம், அது எப்படின்னு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 100 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. சார்ஜஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதில் எந்த இஷ்யூமே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் இது பண்ணாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 2-3 டைம் வந்து என்ன பண்ணுங்க, வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த ஒரு இஷ்யூ தான் எனக்கு என்ன காமனாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் வந்து நான் மீடியம் சேஞ்ச் பண்ணி இது பண்ணிட்டேன், இல்லைனா நான் வந்து கோர்ஸ் வந்து நான் மாற்றி இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. கோர்ஸ் மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளோட நியூ கோர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு பதிலாக இங்கிலீஷ் மீடியமும் ஆட் பண்ணலாம். ஆனால் என்ன இருக்கும், அதில் வந்து கோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தாலுகா ஆஃபீஸ் தான் போய் ஆகணும். ஓகே, அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போதே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு தான் இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் பிபிஏ வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, அதுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லுவேன். அதனால் மேக்ஸிமம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டுக்கு மட்டும்தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ நான் இங்கிலீஷ் மீடியம், நான் இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன், பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன், ஆனால் அது எந்த டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்டில் வரும். ஓகே, இது மாதிரி நிறையா வந்து கேட்குறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் கார்டுக்கான இது கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கேளுங்க, நான் ஒன்றும் சொல்ல, கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். பட் ஆனால் தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, உங்களால் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், நியரஸ்ட் இருக்க இ-சேவை மையம், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், இல்லை உங்கள் ஊர்லேயே இருக்க தாலுகா ஆஃபீஸ், இது 3க்கு ஏதாவது ஒன்றில் விசிட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நான் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதில் எந்த விஷயமே இல்லை. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் 16F877A அடினோ ப்ராஜெக்ட்ஸ், பிக் 16F877A அது வந்து லைவ் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். லைவ் வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். லைவ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி சண்டே வந்து ஈவினிங் 5 o'clock வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், லைவ் வந்து அப்டேட் பண்ணுவேன். லைவ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி அலர்ட் கொடுத்துருவேன். அது எந்த இஷ்யூவும் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட பிக் 16F877A மைக்ரோகண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 80 வீடியோஸும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணேன். அப்படி இல்லை எனக்கு அந்த கண்ட்ரோலர்ஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகுது, பட் ஆனால் எனக்கு என்ன ஆகலை, எதுவுமே வந்து அவுட்புட் வரல, ஹார்ட்வேரில் வந்து அவுட்புட் வரல, ஹார்ட்வேரில் வந்து நீங்கள் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட்வேரோட ஒரு வீடியோ மேக் பண்ணி அந்த வீடியோவை எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, கீழே டெலிகிராம் லிங்க் அனுப்பினாலும் சரி, இல்லை ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் அனுப்பினாலும் சரி. ஓகே, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் ஆன்சருக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். அதை நீங்கள் இப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள். இது இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிக் 16F877Aக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கான வீடியோஸ்லாம் ஒன்று போட்டிருக்கேன். அதே மாதிரி அடினோ ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 15 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு சென்சார்ஸையும் நீங்கள் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்த இஷ்யூ இல்லை. அதே மாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 7K வியூஸ்லாம் போகுது. பட் ஆனால் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா
ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.